அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் ஆன்மீக ஜோதிடர் தன்னுடைய அன்பான வணக்கங்களை அறிவித்துக் கொள்கிறேன். ஆனி மாத ராசி பலன்களை நாம் சற்று விரிவாக பார்ப்போம். இந்த மாதம் ஆனி மாதம் சிறப்பான மாதம், செல்வ செழிப்புள்ள மாதம், தரித்திரம் நீங்கி நோய்கள்லாம் நீங்கி மன அமைதி, தெம்பு, புதிய சக்தி, சொந்த பந்தம் எல்லாம் உறவுகள்லாம் நன்னா இருந்து விழாக்கள்லாம் கொண்டாடி மகிழ்ச்சியோடு இருக்கும் காலம். நீண்ட ஆயுள், தரித்திரம் நீங்கிறது மட்டும் இல்லை, நீண்ட ஆயுள், செல்வம் செழிக்கும், ஜீவனம் நன்கு பெருகும், வர்த்தகம் நன்காக இருக்கும், லாபாதங்கள் நல்லா சொல்லிப்பீங்க, வண்டி வாகன சுகபாக்கியம் நடக்கும், குடும்பத்தில் திருமண பாக்கியம்லேருந்து குழந்தை குட்டி பாக்கியம்லாம் எல்லாம் கிடைக்கும். அவர்களுக்கு ஏற்றமான வாழ்க்கை இருக்கும். சோகத்திலேயே மூழ்கி போன குடும்பங்கள்லாம் இனி புத்தொழி பெற்று நல்ல சிறப்பாக வாழும். பிரிந்தவர் கூடுவர். இனிமேல் திருமண பாந்தங்கள்லாம் இப்போ கட்டாக பிரிஞ்சு போகாது. உறவுகள் நல்லுறவு வைக்கும். ஒருத்தருக்குள்ள ஒரு காழ்ப்புணர்ச்சி, வேதனை, சந்தம், பிரிச்சு, தொலைப்பு, எழுப்பு இதெல்லாம் நீங்கி நல்ல அருமையான ஒரு நல்ல வசந்த காலமாக உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். இந்த சொல்லி ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, இந்த ஆனி மாதம் சொல்லக்கூடிய இந்த பொற்காலமான இந்த அமைப்பு அருமையான ஒரு கோச்சாரம். சப்தமத்தில் சூரியன் இருக்கார் ஆனி மாதம், அதாவது ஜூன் 15 ஜூலை 16 வரைக்கும் உள்ள காலம்தான் ஆனி மாதம். இந்த மாதத்தில் கிரகங்களுடைய அமைப்பு பார்க்கும்போது குருவே தானே முன் வந்து மீனத்தில் தொடர்ந்து இருக்கார், பாதிப்பு இல்லாமல் இருக்கார். கூடயே உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாயும் அழகாக உட்கார்ந்துருக்கார். சுக்கராச்சாரியார் மேஷத்தில் இருக்க செவ்வாச்சாரியார் இந்த மாதம் ஆனி 4ஆம் தேதி ரிஷபத்துக்கு போய்டுறார், 6ஆம் வீட்டுக்கு போய்டுறார். ராகு மேஷத்தில் இருக்கானே, பூர்வ புண்ணியத்தில் இருக்கானே, தனுசுக்கு 5ஆம் வீட்டில் ராகு உட்கார்ந்துருக்கானே. நாங்கள் என்ன செய்யறதுன்னு யோசிக்காதீங்க. உங்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு தான் ராகுக்கு நல்லாவே பண்ணியிருக்கு. சனாதன தர்மத்தை மீண்டும் எஸ்டாப்ளிஷ் பண்ணோன்னா இந்த மாதிரி 2 பேர் இருந்தால் தான் முடியும், இல்லைன்னா முடியாது. ராகு ராட்சசனாக இருக்கலாம், ஆனால் ராட்சச குணங்கள் கொண்ட ராகு புதனுடைய கருணைக்கு உட்பட்டு செயல்படுறார். அவர் தான் தேவர்களுக்கு புத்தி சமயத்தில் ஒர்க் பண்ணுறது பகவான் தான் சொல்லி கொடுத்தது. என்னென்னா பார்க்கடல் களையும் போது என்ன பண்ணார்னா, பாம்பு தலைக்கு வாழெல்லாம் பிடிக்கக்கூடாது, ஒரு அகௌரவம்னு சொன்ன இந்திரன் கூப்பிட்டு, இந்த பார் நான் ஒன்று சொல்கிறேன், இப்படி பண்ணு. அவன் உடனே கேட்பான், இந்த கௌரவம் எங்களுக்கு தான், உங்களுக்கு தான் வேணும், எல்லாம் எங்களுக்கு என்ன வேண்டியிருக்கு அப்படின்னு கேட்பான். நீங்கள் தான் எனக்கு 2ஆம் பட்சம் பார்த்து எங்களுக்கு என்ன ஒருத்து வரை எங்களுக்கு தேவையில்லை அமுதம்னு சொல்லுவான். அதனால் நீங்கள் தான் தயவு கூர்ந்து தலை பக்கம் அவங்களுக்கு அவன் கேட்பான், கொடுத்துருங்க அப்படி சொல்லியதே அதுதான். ஏன்னா அதில் தான் அதிக விஷயம் கிடைக்கும். அதனால சொல்லி அனுப்பிச்சார். அது பிரகாரம் தேவர்களுக்கு ஒருத்தர் இன்ஸ்டியூட் பண்ணால் தான் அவங்களுக்கு தேவனுக்கு மெண்டல் ஏறுறது. ஏன்னா அகங்காரம், அவ்வளோ அகங்காரம். அதே மாதிரி இந்த சம்மந்தப்பட்ட குரு சம்மந்தப்பட்டதுக்கெல்லாம் அவங்க சொல்லி கேட்பானே, நமக்கு தாத்திரம் தெரியாது, சம்மந்தம் தெரியாது, நமக்கு இது தெரியாதா, இவர் சொல்லி தான் கேட்கணுமான்னு ஒரு கருவம் இருக்க தான் செய்யும். இந்த வித்தைகள் தெரிஞ்சவர்களுக்கு இருக்கத்தான் செய்யும். அந்த குரு வீட்டில் பூர்வ சம்மந்தப்பட்ட செவ்வாய் வீட்டில் ராட்சசன் இருக்கானேன்னா, ராட்சசனே ராகுவே செவ்வாய் வச்சு செய்கிறார். அவங்க பூர்வ புண்ணியாதி ஷீல்டாக வச்சு தான் செய்கிறார். அதனால் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் வரும். உங்கள் லாபஸ்தானத்தை சொல்லக்கூடிய தனுசுக்கு சொல்லக்கூடிய அந்த துலாத்தில் கேது இருக்கும்போது கேதுவனுடைய குருவனுடைய சாரத்தை செய்கிறார். லாபத்தில் நிற்கக்கூடிய கேது குருவனுடைய சாரத்தில் பண்ணுறாருன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நிறைய தான் வரும். அதனால் மறுபடியும் ரிவைவ் பண்ணுறது, உங்களுடைய பழையபடி எல்லா விஷயத்துலேயும் நீங்கள் பெரிய பொசிஷனில் இருக்கலாம், நல்ல பொசிஷனில் இருக்கலாம், கௌரவமான வாழ்க்கை இருக்கும். உங்களுக்கு நம்பி பெரிய குருகுல அந்த வாசங்களில் மறுபடியும் பெரிய தலைமை எடுத்துக்கலாம். எல்லா வித்வத்தும் உங்களுக்கு வரும், கௌரவிக்கப்படுவீங்க. உங்களுடைய சம்பந்தப்பட்ட மாணாக்கர்கள்லாம் உங்களுக்கு கௌரவித்து அவங்களால புகழ் சூட்டுவாங்க. பழையபடியே
உங்களால் தான் எல்லா வாழ்க்கையும் அமைஞ்சிருக்குன்னு பாராட்டுவாங்க. நல்ல விஷயம், மங்களமான விஷயங்கள் எல்லாமே உங்களால் தான் வருது. பணம் புலந்து தங்கலமாக நிற்கலமா எல்லாம் உங்களுடைய கருணையால் தான் முடியுது. எல்லா வீட்டில் நல்ல குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணுமா, சந்தோஷம் இருக்கணும், மகிழ்ச்சி இருக்கணுமா, ஆனந்தம் இருக்கணுமா, வியாதி நோய் இல்லாத இருக்கணும், நல்ல அறிவோடு எப்போ இருக்கணுமா, உயுக்தி புத்தி இல்லை பாழாக நல்லபடியாக இருக்கணுமா, ஒற்றுமையாக இருக்கணுமா அப்படின்னு சொல்லணும்னா உங்கள் தயவுல தான் முடியுது. இந்த கடாட்சத்தை நீங்கள் கொடுக்குறவங்க உங்களுக்கு நல்லது பண்ணணும் தான் சனீஸ்வரர் தொண்டு செய்கிறார். இந்த வருஷம் ஃபுல்லாக ராஜா அவர் தான் அருமையான அமைப்பில் கொடுத்துருக்காரு. நீங்களே பார்க்கலாம். புதனும் சூரியனும் ஒன்றா உட்காந்துருப்பாங்க. சுக்கராச்சாரி ரிஷபத்துக்கு போயிட்டார், ரிஷபத்தில் இருக்கார். செவ்வாய் மேஷத்தில் இருப்பார். செவ்வாய் அவன் வீட்டில் இருக்கார், சுக்கரன் அவர் வீட்டில் இருக்கார், புதன் அவன் வீட்டில் போயிட்டார். அப்புறம் என்ன பண்ணிருக்கு, உங்களுடைய பாக்யாதிபதி சூரியன் அழகாக உட்காந்து, தனுசு பாக்யாதிபதி சூரியன் அழகாக உட்காந்துருக்கார், களத்திரத்தில் உட்காந்துருக்கார், கர்மஸ்தானம் சம்மந்தப்பட்ட ஜீவன காலத்தோடு உட்காந்துருக்கார். ஸோ 9-10 வரை உள்ள யோகங்கள்லாம் உங்களுக்கு உண்டாருது. இவ்வளோ யோகம் உண்டாருது. அதுக்கு பிறகு என்ன உங்களுக்கு கேட்குறேன், மறுபடியும் உங்களுக்கு அந்தஸ்து கொடுத்து எல்லாம் நிற்க வச்சு உங்களை பெருமைப்படுத்துகிறாங்களே, இதுவே பெரிய பாக்கியம் இல்லையா? உங்கள் தயவு எல்லாருக்கும் வேணுன்றிருக்கு. பழைய பொற்காலமாக திரும்பி வந்திருக்கு. அந்த அருமையானது. இனிமேல் வித்தைக்கு மதிப்பு, குருமார்களுக்கு மதிப்பு, அந்தஸ்து, ஸ்டேட்டஸு பழையபடி என்ன வந்துடுத்து. கவலைப்பட தேவையே இல்லை. நல்ல பொற்காலமான வாழ்க்கை. உங்களோட வீட்டு விஷயம்லாம் யார் கவனிக்கிறது? பொதுநல நாங்கள் பார்த்தோன்னா எங்களுக்கும் குடும்பம் இருக்குது, நாங்களும் பார்க்கணுமா, கவலைப்பட வேண்டாம். குடும்பத்துக்கு பகவானே வழி பண்ணிட்டா நல்லாவே இருக்குது. அந்த அளவுக்கு சம்ரட்சணை பண்ணுற அளவுக்கு உங்களுடைய வேண்டியதெல்லாம் கொடுப்பாங்க. எல்லா விதத்துலேயும் ஒரு குறையும் இல்லாத எல்லாமே இருக்குது, அமைச்சு கொடுத்துருக்காரு. வாடகை வர்த்தகமோ, வெளிநாட்டு வர்த்தகமோ, சொல்கிறதோ போகிறதோ, இந்த மற்ற லைசன்ஸ் இருக்கோ, கைடன்ஸ் இருக்கோ, ஏஜென்சியோ, கன்சல்டன்ட் சர்வீஸோ எதுவானாலும் உங்களுக்கு நிகர் நீங்கள் தான். அதனால் உங்களை வாரிசுகள் ஒன்று சோட போல் எல்லாம் பிரமாதமாக இருக்குது. அதனால் இந்த வருஷம் அதற்கு உண்டான சொற்ப சம்பளம் நாங்கள் அதிகமாக காசு ஜீவனத்தை அதிகம் ஆசைப்பட மாட்டோம். எங்களுக்கு சொற்ப சம்பளத்தை போதுன்னு வாங்குறதுனால எங்களுக்கு கன்னிமார்கள், எங்களுக்கு வீட்டு மருமகள்லாம் வரமாட்டேன்றாங்களே எங்களுக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. எங்கள் பிள்ளைங்களுக்கு கல்யாணமே பண்ணி அந்த குறையெல்லாம் நீங்கள் உண்டாக்கலை. சமூகத்தில் வரக்கூடிய அமைப்பில் வந்தாலும் சமூகத்து நிலையை மாற்றக்கூடிய அளவுக்கு பகவான் பண்ணியிருக்கான்னு உங்களுக்கு தெரியணும். நவகிரகங்கள் தன்னுடைய பணியை ஒழுங்காக தான் பண்ணிருக்கு, அருமையாக பண்ணிருக்கார். இந்த விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் அந்த குறையே இல்லாத சிறப்பான அமைப்பு வந்திருக்கு. ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் சமூகத்தில் இருக்கிறதையும் பாவங்கள் மலிந்திருந்தால் கூட இந்த பாவங்கள் உங்களை ஒன்றும் செய்யாது. அது உண்டானது பிரகாரம் அதுவே முடிச்சு நிறுத்துக்கு எல்லாத்தையும் சிறப்பாக தர்ம தேவையான அந்த சனீஸ்வருடைய இந்த ஆட்சியில் நடக்கிறதுனால இப்போது எதுவும் குறைவில்லை. உங்களுக்கு நிறைய மங்களங்கள் பொங்கி எங்கும் திருவிழாக்கள், மனவிழாக்கள், எல்லா விதமான பாக்கியபந்தங்கள்லேருந்து நோய் நொடியற்ற சமுதாயம் உருவாக்குறதுக்கு நீங்கள் முதல் காரணமாக இருக்கிறதுக்காக உங்களுக்கு மதிப்பு கொடுத்து வர வச்சுருக்காங்க. உங்களுடைய குறை எதுவுமே இல்லாத நிறைவாக பூர்த்தி ஆகக்கூடிய இந்த காலத்தில் நல்லா அனுபவிக்கணும்னு பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.